ஆல்மோஸ்ட் 150 பேர் வந்து ஏன்னா 150 பேர் கிட்ட ஜாயின் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 180 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. 180ம் நம்ம போஸ்டிங்கா இருக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கிறேன். 100% தெளிவா இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கோச்சிங் வந்து கிளியரா இருக்கணும். ஏன்னா வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் சயன்ஸ் ப்ரொஃபசர் தான் எடுக்கிறவங்க எல்லாருமே. அதாவது ஒன்லி ஒன் அகாடமி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஃபேக்கல்டி. ஈவன் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபேக்கல்டீஸ் எல்லாருமே வந்து ட்ரெய்னர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். அது உங்களுக்கு மீனிங் புரியும்னு நெனைக்கிறேன். அவங்க ட்ரெய்னிங்கும் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸா நம்ம நெட் செட்டுக்கு க கொ நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் செட் எக்ஸாம் நம்ம தான் ஹையஸ்ட் ரிசல்ட் குடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 20க்கு மேல கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல மட்டும் குவாலிஃபை ஆனாங்க. டிஎன் செட் ரிசல்ட்ல. நெட் எக்ஸாம் ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதுவரைக்குமே ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா 100 பேருக்கு மேல குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதனால கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல நீங்க பெஸ்ட்டா இருப்பீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தாராளமான கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல நம்மள தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டா கோச்சிங் குடுக்க போறது கிடையாது. அத நான் உறுதியா சொல்றேன். ஸோ அதனால எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க. 57 டேஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா படிங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இந்த லைக் கிளாஸு. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் இந்த கோர்ஸோட ஸ்டார்ட் பண்றேன். டேக் அப் ஒன் ஐடியா. என்ன ஐடியா? டிசம்பர் 20 நம்ம காலேஜ் இயர்லி எக்ஸாம். அதுக்காக நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். மேக் தட் ஒன் ஐடியா இன்டூ யுவர் லைஃப். அதுதான் இப்போதைக்கு நம்ம 57 நாளுக்கும் நம்மளுக்கு ஒரு லைஃப் அப்படின்னா, அது காலேஜ் இயர். அதுதான் ஃபுல் லைஃப்பும். திங்க் ஆஃப் இட். அத தான் நம்ம திங்க் பண்ண போறோம். நம்ம ராத்திரி பகலா நம்ம கனவுல மைண்ட்ல ஓடுறது எல்லாமே அதுதான். அதுதான் நம்ம ட்ரீமா இருக்க போகுது. நம்ம அத நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம். அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் நீங்க படிக்கணும். திங்க் ஆஃப் த ஐடியா, ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, லெட் த பிரெயின் உங்களுடைய எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் இது. எனக்கு ரொம்ப புடிச்ச கோர்ஸு. லிவ் ஆன் தட் ஐடியா. அந்த ஐடியால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்க போறோம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். லெட் த பிரெயின், உங்களோட மசில்ஸ், உங்களோட நர்வ்ஸ், உங்களோட நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாத்துலயுமே எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி ஃபில் ஃபுல் ஆஃப் தட் ஐடியா. அந்த ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கணும். அண்ட் ஜஸ்ட் லீவ் எவ்ரி அதர் ஐடியா அலோன். மத்த எல்லாத்தையும் தூக்கி அப்பால போட்டுருங்க. எதுவா இருந்தாலும் தூக்கி அப்பால போடுங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி இந்த 57 டேஸ் நம்ம நல்லா படிச்சோம்னா, கண்டிப்பா நம்ம கவர்ன்மென்ட் காலேஜ்ல ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபஸரா ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு கனவு. நிச்சயமா அந்த கனவு நம்மளுக்கு வந்து ஆழ் மனசுல எல்லாருக்குமே வந்து அது நம்ம எப்படியாவது அடையணுன்ற ஒரு வெறியோட தான் நீங்க எல்லாமே கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அத நான் புரிஞ்சுக்கிறேன். அத அடையறதுக்கான நீங்க இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபைனலா அந்த டிசம்பர் 20 வரைக்கும் இடைவிடாத ஒவ்வொரு நாளும் நீங்க 4 மணி நேரம், 6 மணி நேரம் உழைச்சோம் அப்படின்ற ஒரு கன்டினியூஸ் எஃபர்ட்டா இருக்கும். 1 ஆர் 2 டேஸ் வந்து பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைய தாண்டி நம்ம படிக்கணும். திஸ் இஸ் த வே டூ சக்சஸ். நீங்க அப்படி பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு வெற்றிய தரும். அண்ட் இதுதான் வந்து உங்கள வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகும். இது வந்து சுவாமி விவேகானந்தரோட கோட்ஸ். அடுத்து இது வந்து திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச குறள். "தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குழி தரும்." சப்போஸ் கடவுளே இந்த டைம் வேணாம்பா, உனக்கு நான் அடுத்த ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு நெனைச்சிட்டாலும், நம்ம விதின்னு ஒண்ணு இருக்குன்னா கூட, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து நம்மளுடைய முயற்சி வந்து கண்டிப்பா வந்து வெற்றிய தரும். அதனால நம்ம நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா, தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டூ சக்சஸ். தேர் இஸ் நோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டுக்கு எந்த சக்சஸ்க்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் ஷார்ட்கட். அதனால அந்த ஹார்ட் ஒர்க்கே நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் பிரேயர். ஸோ நீங்க இந்த பிரேயர்ன்றத விட விஷுவலைசேஷன் அப்படி சொல்லுவோம். ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே விஷுவலைசேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் வந்து ஜஸ்ட் ஜென்டிலா உங்க கண்கள மூடுங்க. இன்னையிலேருந்து நம்ம 57 நாளைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நல்லா பெஸ்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம 2 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் படிக்கணும். படிச்சுட்டு இருப்போம். இமேஜின் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் 2 ஹவர்ஸ் டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். அந்த அட்டெண்ட் பண்ண கிளாஸஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவிஷன் பண்றோம். அத கீ பாயிண்ட்ஸா எழுதி வைக்கிறோம். ப்ளஸ் ஜிகே படிக்கிறோம் சாட்டர்டே, சண்டேல. இந்த மாரி கன்டினியூஸா டெய்லி படிச்சுட்டே இருக்கோம். நெறைய எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்றோம். நெறைய கொஸ்டின் சால்வ் பண்றோம். எக்ஸாம் வந்து கரெக்ட்டா வந்து சண்டே எக்ஸாம் வந்துச்சு. அதாவது 20 டிசம்பர் 20 எக்ஸாம் வந்துச்சு. நம்ம அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறோம். நம்ம கொஸ்டின் பேப்பர் கையில வாங்குறோம். அதில தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் ஈஸியா நம்ப ஆன்ஸர் பண்றோம். நம்மளுடைய 150 எம்சிக்யூ நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நல்லா ஆன்ஸர் பண்றோம். நம்ம படிச்சதுலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சில கொஸ்டின் டஃப்பா இருந்தாலும் அதையும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்ஸர் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஜிகே அதையுமே நம்ம படிச்சிருக்கோம். அதையுமே நம்ம நல்லா அழகா எழுதுறோம். 50 மார்க்கு எழுதிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வருது. கட் ஆஃப் வெளிய அடுத்து ரிசல்ட் வர்றாங்க. நம்ம கட் ஆஃப்ப தாண்டி மார்க் எடுத்திருக்கோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நல்லா லைக் இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூ முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம ஆர்டர் கையில வாங்குறோம். கவர்மெண்ட் காலேஜ்ல அசிஸ்டன்ட் புரொஃபஸரா போய் ஜாயின் பண்றோம். அதுதான் நம்மளோட லட்சியம். நம்ம அந்த லட்சியத்த அடையிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கடினமா உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட
நம்மளால முடிஞ்சது நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணையாக இருக்கணும். நல்ல உடல் பலத்தையும், நல்ல மனபலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், ஒவ்வொரு நாளும் உழைக்கிறதுக்கான சக்தியும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டுட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 9 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம சில பேர் வந்து பிஜிடிஆர்பி படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த டாபிக் கிடையாது. நெட்டுக்கு படிச்சிருந்தவங்களா வந்து தெரியும், செட்டுக்கு படிச்சவங்களும் தெரியும். சப்போஸ் பிஹெச்டி மட்டும் முடிச்சிருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு இந்த டாபிக் வந்து இப்போ ரீசெண்ட் டாபிக் தான் ஏஐன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஏஐல 3 சப்ஜெக்ட் இருக்குது. என்னன்னா பியூர் தியரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு தியரி, அதுவே ஒரு சப்ஜெக்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதே சிலபஸ் தான், அவங்க ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் யூனிட்டுக்கு மேலே வரும். பட் இந்த பிஜிடிஆர்பியை காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்ரோச் டு ஏஐ, நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், பிளானிங், இது 3 வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஏஐ தியரி. இது ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி இது. ஓகேங்களா? இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்கும். மின்மேக்ஸ், ஆல்ஃபா கட் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக நம்மளுக்கு இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஹியூரிஸ்டிக் சர்ச் டெக்னிக்கு, மின்மேக்ஸ் ப்ராப்ளம், ஆல்ஃபா பீட்டா கட்டு, இதெல்லாம் வந்து நெட் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சிமாண்டிக் நெட்வொர்க்ஸு, ஓகே, கான்செப்சுவல் டிஃபரன்ஸ், இதெல்லாம் சும்மா வாட் இஸ் வாட் பார்த்தா போதுமானது. ஏன்னா இதில் ரொம்பலாம் அதிகமாக கேட்டதில்லை. பட் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்ரோச் டு ஏஐ. நெக்ஸ்ட் வந்து பிளானிங் அப்படின்னும் போது இதில் வந்து நம்மளுக்கு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பிளானிங்லேயே சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா இந்த டாப்பிக்கில் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்த 2 டாபிக் நம்ம வாட் இஸ் வாட் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து NLP அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த டாபிக் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதில் பாசிங் டெக்னிக்ஸ், சிமாண்டிக் அனாலிசிஸ், பிராக்மெடிக்ஸ் இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ NLPலேருந்து கண்டிப்பாக, ஏன்னா MCQ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தம் 100 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷனுக்கு 1.5 மார்க் அப்படின்னா நம்மளுக்கு 150 மார்க். கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 10 கொஷின் வரப்போகுது. அந்த 10 கொஷினில் அப்படின்னு எடுத்தா இப்போ வரைக்கும் நெட் எக்ஸாமில் எடுக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் வரலாம். NLPலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கொஷின் தான் NLPலேருந்து வரும். இந்த மல்டி ஏஜென்சிஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும். மொத்தம் 5 கொஷின் இதில் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபஸி செட்லேருந்து 2 கொஷின்ஸ் வரலாம். ஜென்ரிக் அல்காரிதம்லேருந்து ஒரு கொஷின் 2 கொஷின் வரலாம். நியூரல் நெட்வொர்க்லேருந்து 2 கொஷின் வரலாம். சரிங்களா? இந்த பார்ட், அதாவது இது 2 பார்ட்டா பிரிக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக 2 பார்ட்டா பிரிக்கிறேன். என்னன்னா இது ஃபுல்லாவே ஒரு பார்ட் 1. இது வந்து ஒரு பார்ட். இது வந்து பார்ட் 1. இதுல இருந்து 5 மார்க் கண்டிப்பா வரும். கம்பல்சரியா அதுல இருந்து 5 மார்க் வந்துரும். பசி, ஜெனடிக் அல்காரிதம், ஏஐ இது கண்டிப்பா 5 மார்க் இதுல இருந்து வந்துரும். அடுத்த ஒரு பார்ட் அப்படின்னா இது. இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும். இதுதான் நம்மளுக்கு அதாவது 5 கொஸ்டின். 5 மார்க் இல்ல, 5 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்படி பார்த்தா 15 மார்க் இல்லையா? ஸோ இதுலேருந்து ஒரு 7.5 மார்க்ஸ், இதுலேருந்து ஒரு 7.5 மார்க்ஸ். உங்களுக்கு இதுதான் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போர்ஷனை நல்லா படிக்கணும். இந்த போர்ஷனையும் படிக்கணும். இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம 10 இயர்ஸாக கோச்சிங் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் ஏஐ வந்து உங்களுக்கு ஏ டு இசட் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதுமானது. ஓகேங்க? இந்த ஏஎன்என் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைஸு, அன்சூப்பர்வைஸு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, சிங்கிள் பர்செப்ட்ரான், மல்டி பர்செப்ட்ரான், செல்ஃப் ஆர்கனைசிங் மேப். ஆனால் செல்ஃப் ஆர்கனைஸ் மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஓபிஎல் நெட்வொர்க்கில் கம்மியாக வந்திருக்கு கொஸ்டின். 1 ஆர் 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜெனடிக் அல்காரிதத்தில் எல்லா டாபிக்லையும் கொஸ்டின் கேட்டிருக்கான். முக்கியமாக வந்து என்கோடிங்கு, ஜெனடிக் ஆப்ரேஷன்ஸ், ஃபிட்னஸ் ஃபங்க்ஷனு, ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபஸி செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஃபசிஃபிகேஷன், டிஃபசிஃபிகேஷன் வந்திருக்கு. ஃபஸி செட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ரூல்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது ரூல் பேஸ்ட் சிஸ்டத்துலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதிலே நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா முதல்ல சொல்லிட்டு அப்புறம் மீதி எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து 7.5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இதுலேருந்து வந்துடும். மீதி 5 கொஷின் இதுலேருந்து வரும். ஆனால் இந்த 5 ஈஸி. இந்த 5 ரொம்ப ஈஸி. நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் இந்த 5 ரொம்ப டஃப். ஏன் சார் சொன்னீங்கன்னா இது ரொம்ப தேரி அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் 3 டாபிக் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ஒரு 3 டாபிக் இருக்கும். இந்த 3 டாபிக்கும் நம்மளுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். ஏஎன்என் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பசியும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜெனடிக் அல்காரிதம் சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு எது நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஏன்னா இந்த ஏரியா வந்து நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், நல்லாவே ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் இந்த பார்ட் வந்து நம்ம நிறைய படிக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸில் முடிக்கணும்னா இது ஒரு 6 கிளாஸ் தேவைப்படும். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் இது எடுக்கிறேன். என்னன்னா ஏஎன்என் ஜெனடிக்கலுக்காக ஃபர்ஸ்ட் செட். இது 3 பார்ட் 1 எடுத்துருவோம். அடுத்து பார்ட் 2ல இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி? எல்லாமே கிளியரா இருக்கா உங்களுக்கு? நான் சொல்றது இது வரைக்கும் கிளியரா? பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டா பிரிக்கிறோம். பார்ட் 1ல 5 கொஸ்டின் வருது. பார்ட் 2ல 5 கொஸ்டின் வருது. கன்ஃபார்மா இப்படி தான் வரும் பேட்டர்ன் உங்களுக்கு. பார்ட் 1 நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டா ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே நம்மளுக்கு எதெல்லாம் ஸ்கோரிங்கோ அந்த ஸ்கோரிங் நல்லா படிப்போம். ஸ்கோரிங் ஏரியால ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்கோரிங் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கு. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேவா? ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் அந்த மாரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த பார்ட் 1ல நம்ம எடுக்க போறோம். பார்ட் 1ல நம்ம என்னன்னா, இங்கருந்து கீழ இருந்து மேல போவோம். ஏஎன்என் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜெனடிக்கலுக்காக ஃபர்ஸ்ட் செட். இது 3த்தையும் முடிச்சுருவோம். அதுக்கு அடுத்து மேலேருந்து வருவோம். அப்ரோச் டூ ஏஐ, நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், பிளானிங், என்எல்பி, மல்டி ஏஜென்ட். ஓகேங்களா? மொத்தம் நம்ம பிளான் வந்து ஒரு 10 கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கேன் ஏஐக்கு. 10 கிளாஸஸ் கரெக்ட்டா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டும் 10 கிளாஸ் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா, 10 யூனிட்டுக்கு எத்தனை கிளாஸ் ஆகுது? ஒவ்வொரு யூனிட்டுக்கு 10 கிளாஸ்ன்னு போட்டீங்கன்னா, 10 யூனிட்டுக்கு எத்தனை கிளாஸ் ஆகும்? எத்தனை கிளாஸ் ஆகும்? 100 கிளாஸ் ஆயிடும். இல்லையா? ஸோ 100 கிளாஸ் நம்மளுக்கு டைம் இருக்குதா? நம்மளுக்கு எத்தனை நாள் இருக்கு? 100 கிளாஸ் டைம் இருக்கா? 57 நாள் இருக்கு. அந்த 57 நாள்ல ஜிகே படிக்கணும். 2 நாள் வாரத்துல 2 நாள் ஜிகே படிக்கணும். அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு மொத்தமா 10 கிளாஸ் போயிடும். 10 கிளாஸ் 5 கிளாஸ் ஜிகேக்கு போயிடும். அப்ப நம்மளுக்கு மேஜருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. மேஜருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 45 நாள் தான் இருக்கு. மொத்தமா மேஜருக்கு 45 நாள். ஏன்னா இந்த 57 நாள நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம்னு நல்லா கவனிச்சுங்க. 57 நாளா நான் பிரிக்கிறத கவனிங்க. 57 நாளா 50 நாள் மட்டும் நம்ம எடுக்கிறோம். 7 நாள் நம்மளுக்கு ஃபைனலா நம்மளுக்கு ரிவிஷனு, திரும்ப எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணதுக்கு 7 டேஸ் வேணும். ஓகே. இந்த 7 டேஸ 1 வீக் டச் பண்ணாதீங்க. டெஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணது வேணும். இந்த 50 நாள் தான். இந்த 50 நாள்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 41 டேஸ் வந்து நம்ம மேஜருக்காகவும், ஒரு 40 டேஸ் கூட எடுத்துங்க. 40 டேஸ் 10 டேஸ் வந்து ஜிகேக்காக அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் 40 டேஸ் மேஜருக்கும் 10 டேஸ் ஜிகேக்கும் குடுக்குறீங்க? 10 டேஸ்னா நான் மினிமம் சொல்றேன். 10 டேஸ்னா 10 டேஸ் கிடையாது. அதிலயே நம்ம நெறைய கிளாஸஸ் ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் எடுத்தா கூட நம்மளுக்கு 30 ஹவர்ஸ் வந்துரும் ட்ரெய்னிங்கு. நம்ம அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். பிளான் பத்தி ரஃப் பிளான் சொல்றேன். ஏன் நம்ம மேஜருக்கு நெறைய ஃபோக்கஸ் பண்ணா 150 மார்க்ன்றது நம்ம கையில இருக்கு. நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா நம்ம மேஜர் தான் படிக்கிறோம். ஆனா ஜிகேவ பொறுத்தவரைக்கும் அவங்க குடுத்துருக்க சிலபஸ் வந்து ஹெவி சிலபஸ். அதாவது ஜஸ்ட் ஜெனரலா குடுத்துருக்காங்க. எத வேணாலும் கேட்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 5 கொஸ்டின்ல 1 கொஸ்டின் தான் எழுத சொல்லப் போறாங்க. நம்ம ஒரு 3 டாபிக் படிக்கலாம் அப்டின்னு தான். ஏன்னா ஒரே ஒரு டாபிக் படிச்சாலும் பிரச்சனை. என்னன்னா ஒரே டாபிக்ல கொஸ்டின் வருமான்னு 5 கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த 5 கொஸ்டின் ஒரே நம்ம படிக்கிற டாபிக்ல இருந்து தான் வருமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 3 டாபிக் நம்ம நல்லா படிக்கலாம். 3 டாபிக் தான். என்ன பொறுத்த நான் அப்படிதான் ட்ரெய்னர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு 3 டாபிக். இப்ப பாலிட்டி கொஞ்சம் ஈஸியா படிச்சிடலாம். பாலிட்டி வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி எது வந்து ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும், அதுல வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் வருமோ, அந்த டாபிக்க நல்லா வெல் பேஸ்டா பண்ணலாம். அந்த டாபிக் ஒரு 3 படிச்சுட்டு, மீதி வந்து ஃபுல்லாவே ஃபோக்கஸ் வந்து நீங்க மேஜர் பண்ணணும். ஏன்னா 150 மார்க்ல நீங்க 130 மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் உங்களுடைய எய்ம் டார்கெட்டா இருக்கணும். 130 மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க என்னதான் நெறைய ஃபுல்லா உங்களுக்கு 57 நாளுமே ஜிகே படிச்சாலும், உங்களால 50க்கு 50 எடுக்க முடியுமா? அப்டின்னா கண்டிப்பா முடியாது. 57 நாளும் நீங்க ஜிகே படிச்சாலும் 50க்கு 50 எடுக்க முடியாது. ஏன்னா ஜிகே சிலபஸ் 6 மாசம் படிக்கக்கூடிய சிலபஸ். அது 1 வருஷம் படிக்கக்கூடிய சிலபஸ். அவ்வளோ பெரிய சிலபஸ், ஹெவி சிலபஸ நம்மளால 57 நாள்ல படிக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டு மேஜர். அந்த மேஜர்ல நம்ம வந்து ஒரு 40 டேஸ் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 10 டேஸ் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணுவோம். ஓகேவா? நான் சொல்றது ஒரு ரஃப்பா கணக்கு சொல்றேன். அப்டி பண்ணிட்டு ஒரு 7 டேஸ் வந்து ரிவிஷன் வைக்கலாம். அப்டின்னா எவ்வளோ கம்மியா இருக்கு பாருங்க. 50 நாள் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்க்கு 5 நாள் தான் நம்மகிட்ட இருக்கு. இது முதல்ல ஓவரால் பிளான் நம்மளுக்கு வேணும். அப்ப இந்த 5 நாள்ல நம்ம சார் என்ன சார் பண்ண முடியும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுக்க சொல்லியிருக்கேன். 6 கிளாஸ் எடுப்பாங்க. 5 நாள்னா 5 நாள் கிடையாது. நம்ம மார்னிங்கும் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம ஈவினிங் மட்டும் எடுத்தா பத்தாது. அதனால மார்னிங்குமே ஷெட்யூல் பண்ணுவோம். அப்ப மார்னிங் ஷெட்யூல் பண்ணும்போது ஈவினிங் ஒரு ஒரு கிளாஸ், மார்னிங் ஒரு கிளாஸ்னா நம்மளுக்கு 100 கிளாஸ் வந்துரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால நெக்ஸ்ட் வீக்லேருந்து மார்னிங்குமே உங்களுக்கு ஷெட்யூல் ஆயிடும். ஓகேவா? ஈவினிங் 2 ஹவர்ஸ், மார்னிங் ஒரு 1 ஹவர்ஸ், 1 1/2 ஹவர்ஸ். அப்படி பண்ணும்போது நம்மளால என்ன பண்ணலாம், நெறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால ஈவினிங் அண்ட் மார்னிங் எடுக்கிறோம். அத விட முக்கியமா என்னன்னா, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்குமே குடுத்துருவோம். நீங்க ஒரு வாட்டி ரெக்கார்டிங் பார்த்துரணும். இப்ப வந்து 1 வீக் வந்து நான் ரெக்கார்டிங் வந்து எல்லாருக்கும் அனுப்பி விட சொல்ட்டேன். நம்ம என்ன ஷெட்யூல் நான் குடுத்துருவேன். நல்லா கவனிங்க. நான் சொல்றத மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 1 வீக் வந்து உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு வந்திருக்கும். ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி எடுத்த 9 கிளாஸஸும் நம்ம முடிச்சிருக்கோம். 9 டாபிக்கையும் முடிச்சிருக்கோம். அதுக்கு டீட்டெயிலா ரெக்கார்டிங் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன சொல்றோமோ, அத உட்காந்து நீங்க நாளைக்கு மார்னிங்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த வீக் மார்னிங் கிளாஸ் கிடையாது உங்களுக்கு. இந்த வீக் மார்னிங் கிளாஸ் இல்ல. இந்த வீக் மார்னிங்கே நாளையிலேருந்தே நீங்க என்ன பண்ணணும்,
கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐஓடி படிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுதான் பிளான் பண்ணுறோம், கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐஓடி. ஏன்னா இது கொஞ்சம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான டாபிக், நிறைய பேர் படிக்காத டாபிக். முதல்ல அதை படிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓஎஸ், டிபிஎம்எஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எல்லாமே கிளாஸ் எடுக்கிற டாபிக் படிச்ச டாபிக் தான். அதனால் அதை நம்ம செகண்டரியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமேட்டாக என்ன ப்ரைமரி நம்ம என்ன பண்ணுறோம்னா எது நம்மளுக்கு ஸோ வெல்வெஸ்ட்டாக இல்லையோ அந்த டாபிக் எடுப்போம். ஓகே, அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐஓடி ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிஓசி, டிஸ்கிரீட் மேக்ஸ், இது 3 தான் நீங்கள் இந்த மந்தில் நம்ம முடிக்க வேண்டிய ஒரு, இந்த மந்த் அப்படின்றத விட நெக்ஸ்ட் நவம்பர் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்குள்ளே முடிச்சிடணும். என்னென்ன அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐஓடி, அப்புறம் டிஓசி, டிஸ்கிரீட் மேக்ஸு, அப்புறம் ஏஐ. இந்த 4 டாபிக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா மீதி 6 வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சார் இல்லை சார் இப்படி பண்ணலாம், நீங்கள் இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா எப்போவுமே நம்ம உங்களோட சஜஷனை வெல்கம் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து என்னுடைய லைக் ஒரு அனுபவத்தில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது சஜஷனாக நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பிளான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு நவம்பர் ஒரு 15க்குள்ளே இந்த 4 டாபிக் முடிச்சிடணும். அடுத்தது நவம்பர்லேருந்து நவம்பர் 15க்கு அப்புறம் ஒரு டிசம்பர் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே மீதி இருக்கிற 6 டாபிக் முடிக்கணும். அதே கூடயே ஜிகேவும் நம்ம ஷெட்யூல் பண்ணுறோம். இதுதான் நம்ம பிளான். இஸ் இட் ஓகே டு ஆல்? இஸ் இட் ஓகே டு ஆல்? இது வந்து ரஃப் பிளான். ஓவரால் பிளான் நம்ம வச்சா தான் நம்ம கிளாஸ் முடிக்க முடியும். இஸ் இட் ஓகே டு ஆல்? இது ஏதாவது சஜஷன் இருக்கா? இஸ் இட் ஓகேனா எனக்கு ஓகே சொல்லுங்க. இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம். மைக் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சஜஷன் வந்து கொடுக்கும்போது மைக் நான் ஆன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது இல்லை சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஆனில் இருக்கா பாருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியும். அன்மியூட், இது தேவையான சஜஷன் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. இதுவே ஓகேவா? இந்த பிளானே நம்ம போகலாமா? இஸ் இட் ஓகே டு ஆல்? எஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடி, டிஸ்கிரீட் மேக்ஸு, டிஓசி இது 4மே வந்து கொஞ்சம் வேகான ஒரு வேகன்றது இல்லை, நம்ம கொஞ்சம் நிறைய பேருக்கு அது படிச்சிருக்க மாட்டோம். அது முதல்ல ஒரு 15 to 20 டேஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஓஎஸ், டிபிஎம்எஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், டேட்டா ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரோக்ராமிங் பேப்பர். மீதி இருக்குது அவ்வளோதான். ஓஎஸ் இருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிபிஎம்எஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கும், சிஜிஎன் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கும். இந்த 6 தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம படிச்சதாக தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக அதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ் வைக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே. இஸ் இட் ஓகே? ரைட், குட். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸு ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாபிக் இந்த டாபிக் முடிச்சிருவோம். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டாபிக்னு கிளாஸ் முடிச்சா தான் பண்ண முடியும். கொஞ்சம் நான் வந்து இம்பார்ட்டன்ட் தான் நடத்துகிறேன், கொஞ்சம் மியூட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டாப்பிக்கு சொல்லிவிடுவேன், அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக கவனிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் போய் திரும்ப எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கிளாஸை நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கொஷினே சால்வ் பண்ணிடலாம் டேரெக்டாகவே. ஓகே, அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக கிளாஸை கவனிங்க. அது உங்கள் டைம் வந்து நிறையவே சேவ் பண்ணும். கொஞ்சம் மியூட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே யாரும் வந்து சஜஷன் கொடுக்கல, கொஞ்சம் மியூட் பண்ணுங்கள். சஜஷன் கொடுங்க அப்படின்னா நான் அன்மியூட் பண்ணேன். நீங்கள் யாருமே எந்த சஜஷனும் கொடுக்கல, அதனால் நான் திரும்ப உங்களை அன்மியூட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த கிளாஸை கவனிங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஏஎன்என் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ட் 1ல் ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நெட்வொர்க்கில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், சிங்கிள் லேயர் பர்செப்ட்ரான், மல்டி லேயர் பர்செப்ட்ரான், செல்ஃப் ஆர்கனைசிங் மேப், ஓப்பன் நெட்வொர்க். இது அப்படியே நெட்டு சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்ன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கை நான் என்ன அப்படின்னா சிம்பிளாக ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது செயற்கை அப்படின்னு சொல்லுவோம். நியூரல் அப்படின்னா நரம்பு மண்டலம், நரம்பு அப்படின்னு சொல்லலாம். நெட்வொர்க்னா மண்டலம் சொல்லலாம். அப்போ வந்து செயற்கையான ஒரு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நேச்சுரல் அப்படின்னு வச்சிங்கன்னா நேச்சுரல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம பிரெயினை சொல்லலாம். நேச்சுரல் நியூரல் நெட்வொர்க்னா நம்மளோட பிரெயின் அமைப்பு வந்து நேச்சுரலான ஒரு நியூரல் நெட்வொர்க். ஸோ அந்த பிரெயினை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செயற்கையாக ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம். அதான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணா, ஏன்னா இதே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பயாலஜிக்கல் நர்வஸ் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு இதே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இட் இஸ் சிமிலர் டு ஹியூமன் பிரெயின். இது வந்து சிமிலர், ஏன்னா இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப். அது மாதிரி நான் சொல்கிறேன், உங்களுக்கு கீ பாயிண்டாக சொல்கிறேன். இது வந்து சிமிலர் டு ஹியூமன் பிரெயின். இதில் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹைலி கனெக்டட் எலமெண்ட்ஸ். அதாவது என்னென்னா நிறைய வந்து குட்டியாக எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்குது.
ஓகேங்களா? இந்த மாரி நெறைய இருக்கு. எவ்வளோ இருக்குன்னா 10^14 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்றாங்க. இது பேர் என்னன்னா நியூரான்ஸ். இந்த மாரி குட்டி குட்டியா இருக்கு இல்லையா? இது பேர் நியூரான்ஸ். நியூரான்ஸ் அப்டின்னா சின்ன சின்ன செல்லு. இந்த செல் எல்லாம் எப்படின்னா ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட்டா இருக்கு. எவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னா 10^16 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லார்ஜ் 100 பில்லியன்ஸ் நியூரான்ஸ் அப்படின்னு நெறைய அதாவது கணக்கே இல்லாத அளவுக்கு வந்து எல்லாமே கனெக்ட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, இது சேர்ந்து தான் ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுது. அது ஹியூமன் பிரெயினா இருக்கட்டும், இல்ல ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கா இருக்கட்டும், இத தான் வந்து என்னன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்றோம். இப்ப நீங்க எல்லாமே கவனிக்கிறீங்க இந்த கிளாஸ. இந்த கிளாஸ் வந்து ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸ் வந்து இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கும். நீங்க இப்ப கிளாஸ நல்லா கவனிக்கிறீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸ்ல இதுவரைக்கும் ஏஎன்என்னே நீங்க படிச்சதில்ல. யாரெல்லாம் ஏஎன்என்னே படிச்சதில்ல? சார் இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு. ஏன்னா நெறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏஎன்என் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நியூரல் நெட்வொர்க் நான் இப்ப தான் படிக்கிறேன். இஸ் தேர் எனிஒன் இருக்கீங்களா? மீ வெரி குட். செந்தமிழ் செல்வி ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நெறைய பேர் இருக்கீங்க. சத்யபாமா மேம், ரமணி மேம், ஓகே. அஜிரா மேம், தேன்மொழி மேம், தேவா, ஓகே. கீர்த்திகா, ஓகே. நெறைய பேர் இருக்கீங்க. குட். கலைவாணி, குட். அப்பன்னா நான் என்னன்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ நல்லா கவனிங்க. கவனிச்சீங்கன்னா, நீங்க இப்ப கிட்டத்தட்ட நான் இப்ப லேட்டஸ்ட்டா வந்த கொஸ்டின்லருந்து, ஓல்டு வந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹேப்பி நியூஸ் என்னன்னா, இன்னைக்கே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30லருந்து 40 கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க. கிளாப் பண்ணிங்க சந்தோஷமா. இன்னைக்கே ஒரு 30லருந்து 40 கொஸ்டின். எம்சிக்யூ அதுவும் எல்லாமே நெட் கொஸ்டின்ஸ். ஏன் சார் நெட் கொஸ்டின்னா, நெட் கொஸ்டின் எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கும். நெட் கொஸ்டினு, செட் கொஸ்டினு 2மே நீங்க நெட் படிச்சவங்க எல்லாமே செட் பாஸ் பண்ணிட்டாங்க. நெட் படிச்சவங்க எல்லாருமே செட் பாஸ் பண்ணாங்க நம்ம அகாடமில. ஏன் அப்டின்னா, நெட் படிச்சுட்டா செட் ஈஸி. செட் யார் எடுக்குறா? தமிழ்நாடு கவர்ன்மென்ட். காலேஜ் டிஆர்பி யார் எடுக்க போறா? அதே டீச்சர்ஸ் தான். அதனால நெட் லெவல்ல நம்ம படிச்சுட்டோம்னா, செட், காலேஜ் டிபி கண்டிப்பா அடிக்கலாம். அதுல நீங்க மாட்டுக்கணும் சார் நெட் அளவுக்கு கஷ்டமா கேட்கறது இல்லன்னா, கேட்கறதில்ல. ஆனா காலேஜ் டிஆர்பில கேட்பாங்க. ஏன்னா பிஜி டிஆர்பில நீங்க எழுதின கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னு சொன்னாங்க. பிஜி டிஆர்பி இப்ப எல்லாருமே நம்ம அகாடமில கிட்டத்தட்ட 300 பேர் கிட்ட படிச்சு எழுதுனாங்க. பட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்ததுன்னாங்க. ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டா இருந்ததுன்னாங்க. பட் என்னன்னா, அத விட இது வந்து குரூப் லெவல்ல, குரூப் 1 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கு. அதனோட சேலரி வந்து ரொம்ப ஹை பேக்கேஜ். அப்போ அதுக்கான காம்படிஷனும் ஹையா இருக்கும். அப்போ கொஸ்டினும் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஓகேவா? அது நெட் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அப்படின்றது தான் நம்மளுடைய இதுவு. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த பிஜிடிஆர்பி வந்து நெட் எக்ஸாம்ல இருக்க நெறைய கொஸ்டின் எடுத்தாங்க. அதே மாரி இதுலயும் நம்ம நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால அந்த ஸ்டாண்டர்டா நம்ம படிச்சாலுமே ஈஸியா நம்மளால நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அவ்வளவுதான். ரைட். வெரி குட். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், இட் இஸ் சிமிலர் டூ ஹியூமன் பிரெயின் சொல்ட்டோம். 2வது என்ன சொல்றோம் அப்டின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹைலி இன்டர்கனெக்டட் ப்ராசஸிங் எலிமெண்ட்ஸ் கால்ட் நியூரான்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்றோம். நியூரான்ஸ் எல்லாமே சேர்ந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? ஏஎன்என் எப்படி வொர்க் பண்ணுது அப்படின்னா, அது பிஎன்என் பேஸ் பண்ணி வொர்க் பண்ணுது. பிஎன்என்னா பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க். பயாலஜிக்கல்னா நம்மளுடைய பிரெயின தான் பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நேச்சுரல் நியூரல் நெட்வொர்க் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க்ல என்னன்னா 4 காம்போனன்ட் இருக்கு. என்னென்ன காம்போனன்ட்? டென்ட்ரைட்ஸ், சினாப்சிஸ், செல் பாடி, ஆக்சான். இதெல்லாம் பேசிக்ஸ். டென்ட்ரைட்ஸ் அப்டின்னா என்னன்னா, டென்ட்ரைட்ஸ் அப்டின்னா என்ன சார் அப்டின்னு கேட்டீங்கன்னா, டென்ட்ரைட்ஸ்ன்றது ஒரு இன்புட். இன்புட், அவுட்புட்ட வாங்குறது ஒரு டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். டென்ட்ரைட்ன்னு கூட சொல்லலாம். டென்ட்ரைட்ஸ் சொல்லலாம், டென்ட்ரைட்ஸ். ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து டென்ட்ரைட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். சார் இது என்ன சார் எங்களுக்கு புரியிற மாரி சொல்லுங்க அப்டின்னா, ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்க கண்ணுல ஒரு 50,000 நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். 50,000 நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. உங்க ஐல மட்டும் பார்த்தீங்கன்னா, 50,000 நர்வ்ஸ் வந்து கனெக்டடா இருக்கு. உங்க காது இருக்கு இல்லையா? காதுல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 நர்வ்ஸ் வந்து கனெக்டடா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கான நியூரான்ஸ் வந்து கனெக்டடா இருக்கு. நம்ம ஒரு காதுல மட்டுமே அவ்ளோ நியூரான்ஸ் வந்து இருக்கு. கண்ல அவ்ளோ நியூரான்ஸ் இருக்கு. நம்மளோட வாயில அவ்ளோ நியூரான்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் இப்ப இன்புட் டிவைஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய ஹியூமன்ல எது இன்புட்டு? கண்ணு உங்களுக்கு இன்புட். காது உங்களுக்கு இன்புட். இப்ப நான் சொல்றத கேட்கறீங்க. அது காது வழியா கேட்குறீங்க. அப்ப அது ஒரு இன்புட் டிவைஸ். நான் என்னோட பிபிடிய கண் வழியா பார்க்குறீங்க. அப்போ ஒரு இன்புட் டிவைஸ். இப்ப இந்த இன்புட்லாம் யார் எடுத்துட்டு போறான்னா, உங்களுடைய கண் வழியா நியூரான்ஸ் எடுத்துட்டு போகுது. எடுத்துட்டு போய் எங்க போகுதுன்னா, பிரெயினுக்கு போகுது. அந்த பிரெயினுக்கு எடுத்துட்டு போற அந்த நியூரான்ஸ் தான் டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது இன்புட், அவுட்புட்ட எடுத்துட்டு போறது. ஓகேவா? ஸோ செல் பாடி அப்படின்றது வந்து ப்ராசஸ் பண்றது. இப்போ வந்து நீங்க ஒரு டயகிராம் பார்க்குறீங்க. நான் சொல்லிட்டேன். இப்ப இத வந்து ஒரு 1 வீக் அப்புறம் நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த டயகிராம்ல டென்ட்ரைட்ஸ்னா எதுன்னா நீங்க இத சொல்ருவீங்க. அப்ப என்னன்னா, அத பார்த்த உடனே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ஓ! இத நம்ம ஆல்ரெடி படிச்சோம். டென்ட்ரைட்ஸ்னா சார் சொன்னாரு. அது இன்புட், அவுட்புட் அப்படின்ட்டு. செல் பாடினா அது ப்ராசஸ் பண்றது. அது பேர் சோமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆக்ஸன்னா அவுட்புட். இன்புட்ட ப்ராசஸ் பண்றது. டென்ட்ரைட்ஸ்னா இன்புட் தான் சொல்லலாம். பியூர்லி இன்புட்ன்னு சொல்லலாம். ஆக்ஸான்னா அவுட்புட்ன்னு சொல்லலாம். ஆக்ஸான்றது வந்து என்னன்னா, உங்களுடைய ப்ராசஸ் பண்ணத நம்மளுக்கு வந்து ஷோ பண்றது அவுட்புட்ன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்னாப்சிஸ்னா வெயிட். இது பேர் என்ன? வெயிட். அதாவது ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் கனெக்ஷன் வந்து ஸ்னாப்சிஸ். அப்ப 4 காம்போனன்ட் இருக்கு. டென்ட்ரைட்ஸ்ன்றது வந்து இன்புட்னே சொல்லுங்க. இது இன்புட்னே சொல்றேங்க. ஏன்னா ஆக்ஸான் தனியா நம்ம அவுட்புட்னே சொல்லிக்கலாம். செல் பாடின்றது வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஆக்ஸான்றது அவுட்புட். ஸ்னாப்சிஸ்னா வெயிட். ஓகேங்களா?
இங்க பாருங்க டென்ட்ரைட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கெட்டிங் இன்கமிங் சிக்னல் ஃப்ரம் அவுட் சைட். அப்போ வெளியிலேருந்து உள்ளே எடுத்துட்டு வரது அது பேர் தான் இன்புட் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். சோமா அப்படின்றது வந்து சோமா அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், செல் பாடி தான் சோமான்னு சொன்னோம். சோமான்றது வந்து ப்ராசஸ் பண்ணும். அது வந்து இன்புட் வந்தது இல்லையா, அது இன்புட் சிக்னலை ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும். இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் காமிக்கிறேன், இந்த டயக்ராம் காமிச்சோடனே உங்களுக்கு ஒரு டிசிஷன் வரும். ஓஹோ, இதுதான் டென்ட்ரைட்ஸு, இதுதான் வந்து ஆக்சானு, இதுதான் வந்து செல் பாடி, இதுதான் வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சான்றது வந்து கெட்டிங் ப்ராசஸ் சிக்னல் ஃப்ரம் நியூரான் டு ரெலவென்ட் செல். இது வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ப்ராசஸ் பண்ணதை மற்ற நியூரான்ஸ்க்கு அனுப்பும். சினாப்சிஸ் அப்படின்னா ஒரு கனெக்ஷன்ஸ், அவ்வளோதான். கனெக்ஷன் பிட்வீன் ஆக்சான் அண்ட் அதர் நியூரான்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இவ்வளோ நேரம் பார்த்தது என்னன்னா பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க். இதில் வந்து 4 பார்ட் இருக்குது. டென்ட்ரைட், சோமா, ஆக்சன், சினாப்சிஸ். இதையே அப்படியே வச்சு தான் ஏஎன்என் கொண்டு வராங்க. ஏஎன்என் அதே மாதிரி தான் பயாலஜிக்கல் நியூரன் பேஸ் பண்ணி, ஹியூமன் பிரெயின் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் இங்கே பாருங்க சோமா அப்படின்றத இங்கே நம்ம இன்புட் நோடுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, இது பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க், இது ஏஎன்என். சோமாவை நோடுன்னு சொல்கிறோம், டென்ட்ரைட்ஸை இன்புட்னு சொல்கிறோம், சினாப்சிஸை வெயிட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆக்சனை அவுட்புட்னு சொல்கிறோம். அப்படியே இது வந்து நம்ம சோமான்னு சொன்னோம் இல்லையா, அதை நோடுன்னு சொல்கிறோம். டென்ட்ரைட்ஸ்னா இன்புட்னு சொல்கிறோம், சினாப்சிஸ்னா வெயிட் ஆர் இன்டர் கனெக்ஷன் சொல்கிறோம், ஆக்சனா அவுட்புட்னு சொல்கிறோம். இது வந்து ஏஎன்என் டவுன், இது வந்து பிஎன்என் டவுன். இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ இதெல்லாம் பேசிக்ஸ். நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து 1, 2 ஒரு கொஷின் வரலாம். பேசிக்காக கேட்டால் ஏஎன்என் பேஸ்ட் ஆன் பிஎன்என் அப்படின்னு மட்டும் தான் வரலாம். மற்றபடி உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, குட், வெரி குட். எஸ். இப்போ பாருங்க, இது பிஎன்என் பாருங்க, இது ஏஎன்என். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க் சொன்னோம் இல்லையா, இதைத்தான் அப்படியே ஏஎன்என்னா மாற்றிருக்காங்க. இதை சினாப்சிஸ் இருக்குது, ஆக்சான் இருக்குது, சோமா இருக்குது, டென்ட்ரைட்ஸ் இருக்குது, அப்புறம் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படின்றத நம்ம செல் பாடின்னு சொல்லலாம். அது உள்ளுக்குள்ளே ஒன்றும் டீப்பாக போனால் அது நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அது பயாலஜிக்கலில். அதே அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்குது பாருங்க, இந்த சினாப்சிஸ் தான் இன்புட் அப்படின்னு, சாரி, டென்ட்ரைட்ஸ் தான் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டென்ட்ரைட்ஸை இன்புட்னு சொல்கிறோம், சினாப்சிஸை வெயிட்னு சொல்கிறோம், சினாப்சிஸை வெயிட்னு சொல்கிறோம். இந்த சோமாவில் செல் பாடி இருக்கு இல்லையா, அதை தான் இந்த நெட் இன்புட்னு சொல்கிறோம், நெட் இன்புட் சொல்கிறோம். இந்த ஆக்சான் இருக்கு இல்லையா, இதை தான் அவுட்புட்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? இப்போ எப்படி என்ன பண்ணுறோன்னா, நம்மளை போலயே ஒரு இது வந்து ஒரு செல் பாடி, இது வந்து ஒரு நியூரானோடைய ஸ்ட்ரக்சர், இது நியூரானோடைய ஆர்கிடெக்சர். இந்த நியூரானோட ஆர்கிடெக்சரை அப்படியே ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்புட் அப்படின்னு ஒரு அமைப்பை கொடுக்குறோம், ஒரு வெயிட்னு ஒரு அமைப்பு கொடுக்குறோம். அதை இன்புட் வெயிட்டை மல்டிப்ளை பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது சோமான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணதை அவுட்புட்டாக பார்க்கறதுக்கு அவுட்புட் ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இது வந்து என்னது, இது வந்து இன்புட்டு, இது வந்து வெயிட்டு, இது வந்து சோமா செல், இது வந்து ப்ராசஸ்ஸு, இது வந்து அவுட்புட், அவ்வளோதான். இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரிச்சிடுறோம். இப்போ இதில் என்ன நான் ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, இதுதான் நியூரல் நெட்வொர்க்கோட பேஸ். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிட்டிங்கன்னா, எல்லா இப்போ நீங்கள் பார்க்குற சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். இங்கே பாருங்க, நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 லேர்னிங் சொல்லியிருக்காங்க. அது ஈஸி தான். சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இது வந்து ஒரு டாபிக். அடுத்து சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் சொல்கிறேன் இல்லையா, அது ரெண்டும் இப்போ நான் காமிக்கிற ஆர்கிடெக்சர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாகிடும் அது. அப்புறம் இது தனி, செல்ஃப் ஆர்கனைசேஷன் தனி, ஓஃபில் நெட்வொர்க் தனி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த அஜே டாபிக் தான் இதில். என்னென்ன லேர்னிங், என்னென்ன சூப்பர்வைஸ், அன்சூப்பர்வைஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், 3 லேர்னிங் வந்து ஒரு டாபிக். சிங்கிள் லேயர், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், இது ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இது வந்து எஸ்எல்பி வர்சஸ் எம்எல்பின்னு சொல்லிடலாம். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், இது வந்து ஒரு டாபிக். செல்ஃப் ஆர்கனைசிங் மேப், ஓஃபில் நெட்வொர்க், 4 டாபிக் தான். லேர்னிங்கை 3ஆக பிரிச்சிடும், சூப்பர்வைஸ், அன்சூப்பர்வைஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். பெர்செப்ட்ரானில் 2 பெர்செப்ட்ரான், சிங்கிள் லேயர், மல்டி லேயர், செல்ஃப் ஆர்கனைசிங் மேப், ஹோஃபில் நெட்வொர்க், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அது ரிலேட்டடாக எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அத்தனையும் அட்டன் பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எல்லாமே, ரைட்டுங்களா? நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். யார் யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்களா, நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் எனக்கு தனியாக பண்ணணும், எனக்கு வந்து ப்ரைவேட் சாட்டில் பண்ணணும். யாரும் வந்து பப்ளிக்காக போடக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க போட்டதே எல்லாரும் அதே போட்டாங்கன்னா எல்லாரும் ஈஸியாக தெரிஞ்சுறீங்க இல்லையா. ஆனால் சார்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிசபிள் பண்ணிவிடும். உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அது கண்டிஷன் என்னன்னா, எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதனால நல்லா கவனிங்க. சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், இந்த ரெண்டுத்துக்கும் ஆர்கிடெக்சர் இதுதான் பேஸ். நீங்கள் இந்த பேஸை புரிஞ்சுக்கிட்டா இது ரெண்டும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ரெடியா? ரெடி சொல்லுங்க பார்ப்போம். அப்பப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். எஸ் சார் ரெடி. யாரெல்லாம் ரெடி போகிறீங்களோ, இந்த டாப்பிக்கில் கொஷின் வந்தால் நான் வந்து கன்ஃபார்மாக மார்க் வாங்குவேன். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 100 பேரை முன்னாடி வர வைக்கும். 100 பேருக்கு முன்னாடி நம்மளை தள்ளிடும். ஒரு மார்க் 1.5 மார்க் ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்ம வந்துடும்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 மார்க் நினைக்காதீங்க. அந்த ஒரு கொஸ்டின் 1.5 மார்க் வந்து 100 பீப்புள்ஸ்க்கு முன்னாடி நம்ம போயிடும். அடுத்த 1.5 மார்க் இன்னொரு 100 பேருக்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொரு மார்க்கும் தான் நம்மளுடைய லைஃப். ஒரு 57 நாளைக்கு. ஓகே, குட், வெரி குட். ரெடியா? எல்லாமே ரெடி. குட், ரெடி. 3 ஆர் போடணும் நீங்கள். என்ன 3 ஆர்? ட்ரிபிள் ஆர் போடணும். ஒன்று வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும், கவனிக்க ரெடியாக இருக்கும், ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும், போஸ்டிங் வாங்க ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கவனிக்கணும், அப்புறம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், அப்புறம் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்கணும். ட்ரிபிள் ஆர் தான் எனக்கு தேவை. குட், வெரி குட். குட், குட், வெரி குட், வெரி குட். ஸோ எப்பவுமே ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வர மாதிரி டயர்டாக இருக்குதுன்னா சொல்லுங்கள், நான் உங்கள் தூக்கத்தை எழுப்பி விட்ருவேன். ஓகேவா? குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், குட். எக்ஸலன்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ இந்த பேசிக் படித்தா நீங்கள் என்ன கற்றுக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த டாபிக் ஈஸியாக இருக்கும்? இப்போ நான் சொல்கிற பேசிக் பார்த்தா எந்த டாபிக் ஈஸியாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற இந்த பேசிக் புரிஞ்சுட்டா எந்த டாபிக் ஈஸியாக இருக்கும்? வெரி குட். சூப்பர், குட். பர்ஃபெக்ட். சிங்கிள் லேயர் பர்செப்ட்ரான், மல்டி லேயர் பர்செப்ட்ரான், எஸ்எல்பி, எம்எல்பி. குட், வெரி குட். எக்ஸலன்ட். மார்வெலஸ். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் வந்து இதே மாதிரி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறோம். ஓகேவா? குட், வெரி குட். ஸோ அப்போ வந்து சிங்கிள் லேயர் பர்செப்ட்ரான், மல்டி லேயர் பர்செப்ட்ரான் ரெண்டும் வந்து இதனோட பேஸ். அப்போ சிங்கிள் லேயர்னா என்ன சார்? மல்டி லேயர்னா என்ன சார்? அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பேஸ் நான் சொல்கிறேன். என்னன்னா நம்மளுக்கு வந்து எந்த நியூரல் நெட்வொர்க்காக இருந்தாலும், சிங்கிள் லேயராக இருந்தாலும், மல்டி லேயராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இன்புட் லேயர் இருக்கும். கண்டிப்பாக இன்புட், அவுட்புட் டிஃபால்ட். இன்புட்டும் அவுட்புட்டும் டிஃபால்ட். அப்போ இன்புட், அவுட்புட் மட்டும் இருந்தால் அது பேர் தான் சிங்கிள் லேயர் பர்செப்ட்ரான். ஒரு இன்புட் இருக்கு, அவுட்புட் இருக்கு. நடுவுல இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட இருக்கும். வெயிட் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அப்ப மல்டி லேயர்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், நடுவுல இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். வெயிட்டு இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அது இல்லாம இன்னொரு டாபிக் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அது பேர் ஹிடன் ஒண்ணு இருக்கும். மறைஞ்சிருக்கும். ஹிடன். இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், ஹிடன் இருக்கும். இங்க பாருங்க. இத நான் இங்க இந்த டயகிராம்ல பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இன்னும் நெறைய இருக்கு நம்ம இங்க பாருங்க. இதுதான் சிங்கிள் லேயர் பர்செப்ட்ரான். இது வந்து மல்டி லேயர். சிங்கிள் லேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க், சிங்கிள் லேயர் பர்செப்ட்ரான்னு சொல்லலாம். மல்டி லேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க் இல்ல மல்டி லேயர் பர்செப்ட்ரான்னு சொல்லலாம். இங்க பாருங்க இன்புட் இருக்கு, ஒரு அவுட்புட் இருக்கு. இந்த இன்புட்டும் அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்றோம்? வெயிட்ட வச்சு கனெக்ட் பண்றோம். சரிங்களா? அப்ப வந்து இன்புட்க்கு அவுட்புட்க்கு எத்தன லேயர்ஸ் இருக்குன்னா, ஒரே ஒரு லேயர் தான். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. ஏன்னா இதையே அப்படியே கொஸ்டினா கேட்டுருக்காங்க. அதாவது இன்புட் லேயர் இருக்கு. கண்டிப்பா ஒரு இன்புட் லேயர். இன்புட் லேயர்னா என்ன அர்த்தம்? அந்த டெர்ம்ஸ் நல்லா கவனிங்க. இன்புட் லேயர்னா கலெக்ஷன் ஆஃப் இன்புட் சேர்ந்து தான் ஒரு லேயர். இன்புட் லேயர். அவுட்புட் லேயர்னா கலெக்ஷன் ஆஃப் அவுட்புட் சேர்ந்து தான் அவுட்புட் லேயர். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் லேயரையும், அவுட்புட் லேயரையும் என்ன பண்றோம்? நம்ம நெறைய வெயிட்ட வச்சு கனெக்ட் பண்றோம். இந்த மாரி நெறைய வெயிட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த வெயிட் லேயர் இருக்கு இல்லையா? இது லேயர் வந்து ஒரே ஒரு லேயர் தான் இருக்கு. ஒரு லேயர் தான் இருக்கு. அது பேர் தான் சிங்கிள் லேயர். இப்ப பாருங்க இங்க இன்புட் லேயர் இருக்கு. இது டிஃபால்ட்டா அவுட்புட் லேயர் இருக்கும். இது எல்லாத்துலயும் இருக்கும். அத சிங்கிள் லேயர்ன்னு நம்ம சொல்றோம். இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு ஹிடன் லேயர்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நான் வேணா அந்த லைக் டயகிராம்ல நானு உங்களுக்கு கலரா போடுறேன். இன்புட் லேயர் இதுக்கு காமன். அவுட்புட் லேயர் எல்லாத்துலயும் இருக்கும். பட் நம்மளுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற லேயர் பேர் வந்து ஹிடன் லேயர். இந்த ஹிடன் லேயர் வந்து எங்க வரும்னா, மல்டி லேயர்ல மட்டும் தான் வரும். இப்ப ஏன் இந்த மல்டி லேயர் சொல்றேன்னா, இன்புட்டுக்கும் ஹிடனுக்கும் என்ன இருக்கு? ஒரு லேயர் இந்த வெயிட் கனெக்ஷன் லேயர் 1 வெயிட் கனெக்ஷன் இருக்கா? அதே மாரி ஹிடனுக்கும் அவுட்புட்டுக்கும் லேயர் 2 வெயிட் கனெக்ஷன் இருக்கா? அப்ப மோர் தென் 1 லேயர் இருந்தா, அது மல்டி லேயர் அப்படின்னு சொல்றோம். வெயிட் கனெக்ஷன தான் சொல்றாங்க. எத சொல்றாங்கன்னா, வெயிட் கனெக்ஷன். சிங்கிள் லேயர்னா ஒரே ஒரு வெயிட் கனெக்ஷன் தான் இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும். மல்டி லேயர்னா மோர் தென் 1 வெயிட் கனெக்ஷன்ஸ். இதுதான் விஷயம். இப்போ எத்தனை ஹிடன் லேயர் இருக்கலாம்னா, என் நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர் இருக்கலாம். ஒரு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆனா அதிகமா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். மேக்ஸிமம் 2, 3, 4, 5 அப்படிதான் இருக்கலாம். ஹிடன் லேயர். ஓகேங்களா? ஹிடன் லேயர் வந்து மாறும். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஆனா இன்புட் லேயர், அவுட்புட் லேயர் டிஃபால்ட்டா அப்படியே தான் இருக்கும். எப்பவுமே ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தா இன்புட் கண்டிப்பா இருக்கணும், அவுட்புட் கண்டிப்பா இருக்கணும். ஆனா ஹிடன் லேயர்ன்றது ஆப்ஷன். அது வந்து ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தா ஹிடன் லேயர் ஆட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் இப்ப வந்து யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா படிச்சுருவோம். ரொம்ப டஃப்பா இருக்குன்னா, நம்ம நெறைய டைம் எடுத்து படிப்போம். அதே மாரி தான். ரொம்ப ஈஸியா இருந்தா ஒரு இன்புட், அவுட்புட் மட்டும் போதும். ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சால்வ் பண்றதுக்கு ரொம்ப டஃப்பான ப்ராப்ளமா இருந்தா, இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், ஹிடன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மல்டி லேயர் அப்படின்னு சொல்றோம். ஹிடன் வந்து எத்தனை ஹிடன் இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்துக்கான காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏத்த மாரி. அப்ப இன்புட் லேயர் எத்தனை இருக்கலாம்? இப்ப நான் சொல்றது புரியுதா பாருங்க. ஹிடன் லேயர் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்ப இன்புட் லேயர் எத்தனை இருக்கலாம்? ஹிடன் லேயர் எத்தன வேணாலும் இருக்கலாம். அப்ப இன்புட் லேயர் கண்டிப்பா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். அவுட்புட் லேயர் எத்தன இருக்கலாம்?
அவுட்புட் லேயர்னா ஒரு அவுட்புட் லேயர் தான் இருக்கும். ஒரு இன்புட் லேயர், ஒரு அவுட்புட் லேயர் தான். லேயர்ன்றது ஒண்ணு தான். அதுக்குள்ள நியூரான்ஸ் எத்தன வேணா இருக்கலாம். அதையும் நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. இன்புட் லேயர்ன்றது வந்து ஒரு லேயர் தான். ஆனா, அந்த இன்புட் லேயருக்குள்ள என் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கலாம். 1 நியூரான் இருக்கலாம், 2 நியூரான் இருக்கலாம், 5 நியூரான் இருக்கலாம், 10 நியூரான் இருக்கலாம். அதாவது நெறைய நியூரான்ஸ் சேர்ந்தது தான் லேயர். அவுட்புட் லேயர் அந்த ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி இருக்கும். சார் இந்த இன்புட் லேயர்ல இருக்கிற நியூரானும், அவுட்புட் லேயர்ல இருக்கிற நியூரானும் யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்னா, ப்ராப்ளம் தான் ஃபிக்ஸ் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ண போறேன். என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன் அப்டின்னா, இப்போ வந்து ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் ரெகக்னைசேஷன். ஓகேவா? ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் ரெகக்னைசேஷன். ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் ரெகக்னைசேஷன் அப்படின்றத நான் ப்ராப்ளமா போடுறேன் அப்படின்னா, எத்தனை இன்புட் லேயர் இருக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து இல்ல ஹேண்ட் ரிட்டன்னா கூட உங்களுக்கு 26 கேரக்டர்ஸும் நீங்க இன்புட்டா குடுக்கலாம். இல்ல ஒரே இன்புட் வச்சு அதிலே வேற மாரி குடுக்கலாம். அது ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி. இல்ல உங்களுக்கு இன்னும் புரியிற மாரி சொல்றேன்னா, ஒரு AND கேட், OR கேட் வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ஈஸியா புரியும். ஹேண்ட் ரிட்டன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 26 இருக்கு இல்லையா? இப்ப AND கேட், OR கேட் எடுங்க. AND கேட், OR கேட், NAND கேட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப AND கேட்டுக்கு எத்தனை இன்புட் இருக்கும்? X, Yன்னு 2 இன்புட் தான் இருக்கும். அவுட்புட் எத்தனை இருக்கும்? Z. AND கேட்னா என்ன? 0, 0னா 0. 0, 1னா 0. 1, 0னா 0. 1, 1னா 1. அப்ப எத்தனை இன்புட் இருக்கணும்? 2 இன்புட் இருக்கும். எத்தனை அவுட்புட்? ஒரு அவுட்புட். அவ்வளோதான். அந்த ப்ராப்ளத்துக்கு எத்தனை அந்த மாரி. இப்ப இதே ஐரிஸ் கிளாசிஃபிகேஷன் நீங்க நெட்ல போய் டைப் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவா சொல்றேன். ஐரிஸ் கிளாசிஃபிகேஷன்னா, ஐரிஸ் வந்து ஒரு ஃப்ளவர். ஐரிஸ்னா ஒரு ஃப்ளவர். அந்த ஃப்ளவர்ல என்னன்னா 4 இன்புட் இருக்கும். என்னென்ன இன்புட்னா செட்டோசா, வெசிகுலர், வெர்ஜினிகா அப்படின்னு சொல்லிட்டு அது ஐரிஸ் வந்து ஒரு ஃப்ளவர். அந்த ஃப்ளவர கிளாஸிஃபை பண்றதுக்காக 4 பெட்டல் லென்த், பெட்டல் விட்த், செப்பல் லென்த், செப்பல் விட்த். அப்படின்னா என்னன்னா, அந்த இதழ்கள் இருக்கு இல்லையா? அந்த இதழ்களோட லென்த், அதனுடைய விட்த். அப்புறம் அந்த தண்டோட விட்த், லென்த் இத தான் இன்புட்டா குடுப்பாங்க. அப்ப எத்தனை இன்புட்? 4 இன்புட் இருக்கணும். 3 அவுட்புட் இருக்கும். 3 கிளாஸ் அதுல. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி இன்புட், அவுட்புட் மாறும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி இன்புட் நியூரான்ஸ், அவுட்புட் நியூரான்ஸ் மாறும். ஆனா இன்புட் லேயர் ஒண்ணு தான், அவுட்புட் லேயர் ஒண்ணு தான். இடன் லேயரும் உங்களுக்கு எத்தனை இடன் லேயர் வேணா வைக்கலாம். இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? இஸ் இட் ஓகே நவ்? ரைட். ஓகே. ஸோ அப்போ இன்புட் லேயர் வந்து ஒண்ணு தான் இருக்கும். அவுட்புட் லேயர் ஒண்ணு தான் இருக்கும். ஆனா இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும் நடுவுல எத்தனை இடன் லேயர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த இன்புட் லேயர்ல எத்தனை இன்புட் நியூரான்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி. அவுட்புட் லேயர்ல எத்தனை நியூரான் இருக்கலாம். அது வந்து ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி. ஓகேவா? இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்ப சிங்கிள் லேயர்னா எத சொல்லுவீங்க? சிங்கிள் லேயர் பெர்செப்டர்னா இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு இல்லையா? சிங்கிள் லேயர் பெர்செப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும் நடுவுல ஒரு வெயிட் லேயர் இருக்கும். அவுட்புட் லேயர் வந்து ஒண்ணு தான் இருக்கும். இன்புட் லேயர் மட்டும் தான் இருக்கும். இதான் சிங்கிள் லேயர். ஒரு இன்புட் லேயர், அவுட்புட் லேயர் 2த்துக்கும் நடுவுல ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் அது சிங்கிள் லேயர்ன்னு சொல்றோம். மல்டி லேயர்னா என்னன்னா, இன்புட் லேயர் இருக்கும், ஹிடன் லேயர் இருக்கும், அவுட்புட் லேயர் இருக்கும். இன்புட்டுக்கும், ஹிடனுக்கும் ஒரு வெயிட் லேயர், ஹிடனுக்கும், அவுட்புட்டுக்கும் ஒரு வெயிட் லேயர் இருக்கும். அப்போ மோர் தென் ஒன் வெயிட் லேயர் இருக்கிறதுனால அது மல்டி லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியரா? ஏன்னா இந்த அளவுக்கு டீப்பாலாம் நீங்க எங்க போய் படிச்சாலும் படிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் சொல்ற அளவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 12 வருஷமா இத எடுத்து எனக்கு வந்து கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எங்க போய் வேணாலும் நான் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். நீங்க எந்த புக் எத்தன புக் எடுத்து படிங்க. 10 வருஷம் படிச்சா கூட இந்த டாபிக் தெரியாது. நான் அது கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஏன்னா, இன்புட் லேயர், இடன் லேயர், அவுட்புட் லேயர்ல எந்த புக்லயும் இந்த அளவுக்கு டீட்டெயில்லாம் குடுக்கல. அவங்க ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தான் குடுப்பாங்க. ஆனா கொஸ்டின் வந்து அப்படிதான் கேட்கறாங்க. எத்தன இன்புட் லேயர், எத்தன அவுட்புட் லேயர் இந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு அது அது வந்து நல்லா இத பிராக்டிஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அதனால நீங்க இத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்க கஷ்டப்படாம ஸ்கோர் பண்ணலாம். அப்படின்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? நீங்க அழகா படிக்கலாம். இதுதான் வந்து நம்ம தனியா ஒருத்தவங்க படிக்கிறதுக்கும், கோச்சிங் கிளாஸ்ல படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்ப நீங்க இது தனியா படிச்சீங்கன்னா 40 நாள் இல்ல 60 நாள் படிச்சா கூட இது புரியாது இந்த டாபிக். ஆனா இத நீங்க 10 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் ஏ டூ இசட் எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அது கேரண்டி நான் குடுத்துருவேன். ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் போலாம். ஸோ வந்து லேர்னிங் வந்து இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து இப்ப நான் சொன்னேன்ல இன்புட் லேயர், அவுட்புட் லேயர்லாம் சொன்னேன். இதுக்கான ஓரளவுக்கு நீங்க பேசிக் கத்துட்டு இருப்பீங்க. அடுத்து இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இது ப்ராப்ளமா கேட்பாங்க கொஸ்டின்ல. இது நெட் எக்ஸாம்ல ப்ராப்ளமா கேட்டிருக்காங்க. என்னன்னா, இது ஒரு ப்ராப்ளமா கேட்டா இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். அதாவது ரொம்ப டஃப்பா செட் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா ப்ராப்ளம் கேட்கலாம். இது என்ன சார் ப்ராப்ளம்னா ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி தரேன். அதாவது நெட் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க.
எந்த ஒரு நெட்வொர்க்கா இருந்தாலும், அது சிங்கிள் லேயரா இருந்தாலும், அது மல்டி லேயர் பெர்செப்ட்ரா இருந்தாலும் சரி. என்னன்னா ஒரு 3, 4 ஸ்டெப் வரும். அத மட்டும் நான் சொல்றேன் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நல்லா கவனிங்க. ஒரு 4 ஸ்டெப் வரும்னு வச்சுக்கங்களேன். 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இனிஷியலைஸ் த வெயிட். நல்லா கவனிக்கணும். இனிஷியலைஸ் த வெயிட். இனிஷியலைஸ் வெயிட். ரேண்டம். இது வந்து ரேண்டம். சம்டைம்ஸ் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. வெயிட் வந்து என்ன பண்ணுவாங்க? 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா ரேண்டமா இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ரேண்டம்னா 0.0லேருந்து 1க்குள்ள எது வேணாலும் குடுக்கலாம். ஆனா 0 டூ 1க்குள்ள தான் இருக்கும் அந்த வேல்யூஸ். ஓகேவா? இனிஷியலைஸ் த வெயிட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னன்னா, வெயிட் இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வெயிட்னா எது? இங்க பாருங்க W1, W2, W3ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் வெயிட். அப்ப எத்தன வெயிட் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தன இன்புட் இருக்கோ அத்தன வெயிட் இருக்கும். இப்ப 3 இன்புட் இருக்கு. X1, X2, X3ன்னா 3 வெயிட் இருக்கும். W1, W2, W3. இது சிங்கிள் லேயர்ல நான் சொல்றது. அப்போ இனிஷியலைஸ் த வெயிட் தான் ஃபர்ஸ்ட். இந்த வெயிட்டோட வேல்யூவ நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். ஏன்னா, இந்த வெயிட் வந்து ரேண்டமா பண்ணணும் நம்ப. இது வந்து ரேண்டமா பண்ணணும். அப்ப இன்புட்ட ரேண்டமா பண்ணுமானா, இன்புட் ரேண்டமா குடுக்க மாட்டோம். இப்ப நியூரல் நெட்வொர்க் என்ன சார் பண்ணுது? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நியூரல் நெட்வொர்க்ல என்ன பேஸ்னா, ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ அ நான் உங்கள ஒண்ணு கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. நான் இன்புட் ஒண்ணு குடுக்குறேன். நான் அவுட்புட் ஒண்ணு குடுக்குறேன். நீங்க நடுவுல இருக்கிற லாஜிக்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்புட் வந்து X, அவுட்புட் வந்து Y. நடுவுல இருக்கிற லாஜிக் என்ன? அப்புறம் இன்புட் வந்து A, அவுட்புட் வந்து B. நடுவுல இருக்கிற லாஜிக் என்ன? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கறது புரியுதுங்களா பாருங்க. நான் இன்புட் குடுத்துட்டேன், அவுட்புட் குடுத்துட்டேன். நடுவுல ஒரு லாஜிக் இருக்கு. அத கண்டுபிடிங்க. இன்புட் X, அவுட்புட் Y. நடுவுல இருக்கிற லாஜிக் என்ன சொல்லுங்க? இன்புட் X, அவுட்புட் Y. நடுவுல இருக்கிற லாஜிக் என்ன? நோ. நெக்ஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, இத உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா எக்ஸ்ன்னா என்னன்னு தெரியல, ஒய்ன்னா என்னன்னு தெரியல. அப்புறம் எப்படி உங்களால அந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்? இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக் சொல்றேன். கவனிக்கணும். இந்த லாஜிக் உங்களால சொல்ல முடியுதா பாருங்க. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க. நான் இன்புட்ன்னு சொல்றேன், அவுட்புட்ன்னு சொல்றேன். அது சொன்ன உடனே உங்களால லாஜிக் சொல்ல முடியும். நல்லா கவனிங்க. இப்ப எக்ஸ்ன்றது வந்து நான் வந்து சொல்றது எக்ஸ்ன்றது வந்து நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, லைக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ். ஒய்ன்றது வந்து இன்கிரிமென்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகே. எக்ஸ்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ், ஒய்ன்றது இன்கிரிமென்ட். நடுவுல இருக்கிற லாஜிக்க நீங்க சொல்லணும். ஓகேவா? எனக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஓகேவா? எனக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நல்லா கவனிக்கணும். எனக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எனக்கு 4.5 கே வந்து இன்கிரிமென்ட் பண்றாங்க. ஏத்துங்க. எனக்கு வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அப்ப எனக்கு வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னா, 9 கே வந்து இன்கிரிமென்ட் பண்றாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எவ்வளோ இன்கிரிமென்ட் கிடைக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். நான் இன்புட் குடுக்குறேன், அவுட்புட் குடுக்குறேன். இன்புட் என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவுட்புட் என்னது? எவ்வளோ இன்கிரிமென்ட்? 4.5 9 இப்ப நான் கேட்கறது 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கான லைக் வந்து என்ன இன்கிரிமென்ட் கிடைக்கும்ன்றத நீங்க சொல்லணும். அப்ப லாஜிக் புரிஞ்சா தானே உங்களால சொல்ல முடியும். சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? 12 இயர்ஸ்க்கு. என்ன லாஜிக்கு? அப்புறம் எவ்வளோ இன்கிரிமென்ட் நடக்குது? எவ்வளோ இன்கிரிமென்ட் நடக்குது நடுவுல? 1 இயர்க்கு எவ்வளோ இன்கிரிமென்ட் நடக்குது? லாஜிக் என்ன? 1 இயர்க்கு எவ்வளோ இன்கிரிமென்ட்? 1.5 எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எதுவுமே அது மாரி சொல்லலையே. இன்புட், அவுட்புட் தானே குடுத்தேன். நீங்க எப்படி லாஜிக் கண்டுபிடிச்சீங்க? நம்ம நம்பர் சிஸ்டம்லாம் பார்ப்போம்ல. 1 பார்ப்போம், 2 பார்ப்போம், 3 பார்ப்போம். நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிப்போம்ல. அதத்தான் நியூரல் நெட்வொர்க் கண்டுபிடிக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் உங்களுக்கு. இன்புட் குடுத்துட்டேன், அவுட்புட் குடுத்துட்டேன். அப்ப நீங்க லாஜிக் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, நடுவுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் என்ன டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1.5 கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதத்தான் நியூரல் நெட்வொர்க் கண்டுபிடிக்குது. இப்ப நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதே போல நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணணும்னா, இன்புட் குடுத்துர்றோம், அவுட்புட் குடுத்துர்றோம். நடுவுல என்ன லாஜிக்ன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்ப நியூரல் நெட்வொர்க்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு 30லேருந்து 40 டிசீஸ வந்து அ கிளாஸிஃபை பண்றாங்க. அதாவது பிரெடிக்ட் பண்றாங்க. அத வந்து கரெக்ட்டா சொல்றாங்க. டாக்டர விட அக்யூரேட்டா வந்து சொல்றாங்க. இந்த டிசீஸ் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? என்ன மாரி டிசீஸ் அப்படின்றத இப்ப வந்து லைக் கூகுள் வந்து பண்ணியிருக்காங்க அத. ஓகேவா? டிசீஸ் வந்து கரெக்ட்டா நெறைய டிசீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நியூரல் நெட்வொர்க் வச்சு. எப்படி டிசீஸ வந்து கண்டுபிடிக்கிறாங்க கரெக்ட்டா அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு அந்த ரியல் டைம் நியூரல் நெட்வொர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணத ஒரு ரியல் டைமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறேன். அந்த டாக்டர் வந்து பார்த்தோன்னா, ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட வயசு வந்து பார்த்தோன்னா, ஒரு 55 வயசு அவருக்கு. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். அவர்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறேன் முன்னாடி. "சார் எனக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிங்க" அப்படின்னு நான் சொல்றேன். அவரால கண்டுபிடிக்க முடியுமா? "சார் எனக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிங்க சார். நான் எதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன்? சொல்லுங்க பார்ப்போம்." சொல்ல முடியாது. ஏன்னா, டாக்டருக்கு நீங்க இன்புட் குடுத்தா தான், இப்ப நீங்க வயித்து வலி, தலைவலி, எனக்கு வந்து ஜுரம், எனக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா,
லைக் வந்து கால் வலி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்புட் குடுத்தா தான், அவரு அதுலருந்து இன்புட்ட வாங்கி, அவரு ப்ராசஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி வந்தா என்ன சிம்ப்டம்ஸு? இதுக்கு என்ன டேப்லெட்ன்றத அவர் சொல்லுவாரு. ஸோ, அப்ப இன்புட் இல்லாம உங்களால ப்ராசஸ் பண்ண முடியுதா? பண்ண முடியாது. ஆனா இன்புட் குடுத்தவர்றேன். இப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், டாக்டர் எனக்கு வயித்து வலி. வயித்து வலின்னோன அவர் என்ன கொஸ்டின் கேட்பாரு? எத்தன நாளா இருக்கு? நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஓகேங்களா? வயிறு வந்து எப்படி வலிக்குது? குத்துதா? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க ஆன்ஸர் பண்றீங்க. அப்ப நீங்க இன்புட் குடுக்குறீங்க. அவரு என்ன பண்றாரு? அந்த இன்புட் எல்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு அவரு ப்ராசஸ் பண்றாரு. ஓகே இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருந்தா, அவருக்கு ஆல்ரெடி இந்த மாரி பேஷண்ட் பார்த்திருப்பாரு. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு மெடிசின் குடுக்கணும்னா அவரு எழுதி குடுத்துருவாரு. அது மெடிசின் தான் அவுட்புட். அப்ப நீங்க இன்புட் குடுக்குறீங்க. அவரு வந்து ப்ராசஸ் பண்றாரு. அவுட்புட் குடுக்குறாரு. அப்ப நீங்க இன்புட் குடுக்கலன்னா அவரால பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. எஸ் வெரி குட். ஆக்ஸான் ப்ராசஸ் த இன்புட் கிடையாது. சுகந்தி மேடம். யார் ப்ராசஸ் பண்ணுவா இன்புட்ட? சோமா ப்ராசஸ் த இன்புட். ஆக்ஸான்றது அவுட்புட். ஆக்ஸான்றது அவுட்புட். சோமா தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. செல் பாடி தான் ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே குட். ஸோ எனிவே வெரி குட். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இன்புட் குடுத்தோம்னா நம்ம அவுட்புட் குடுக்குறதில்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க படிச்சிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, 1, 2 மாத்தி டெர்மினாலஜி சொல்லுவோம். அப்புறம் ஃபைனலா அது கிளியர் ஆயிடும். பட் நீங்க அத ரிலேட் பண்றது நல்லது. வெரி குட். அப்படிதான் ரிலேட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் அது. ரைட்டுங்களா? இஸ் இட் ஓகே நவ்? அதுக்காக சாரிலாம் சொல்லக்கூடாது. குட். நல்ல விஷயம். நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். சந்தோஷப்படுங்க. குட். இஸ் இட் ஓகேவா? இதுவரைக்கும் ஓகேவா? நான் என்ன நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணுது? வாட் எக்ஸாக்ட்லி நியூரல் நெட்வொர்க் பண்ணுது அப்படின்னா, ஒரு டாக்டர் எப்படி பண்றாங்களோ அந்த மாரி நியூரல் நெட்வொர்க் பண்ணுது. அப்ப என்னன்னா, நம்ம இன்புட் குடுத்தோம்னா, அது என்ன பண்ணுது? அதனால தான் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 டிசீஸ வந்து நியூரல் நெட்வொர்க் பிரெடிக்ட் பண்ணுது. எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 40 வயசு தான் டாக்டர் இருக்காருன்னா, அந்த டாக்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்திருக்கும்? அவர் நெறைய டிசீஸ் பார்த்திருப்பாரு. அது எந்த மாரிலாம் நம்ம அவருக்கு இந்த மாரிலாம் வந்தா என்னென்னலாம் சிம்ப்டம்ஸ் இருந்தா, என்னென்ன டிசீஸ்ன்றத அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல கேதர் பண்ணியிருப்பாரு. அப்ப அவர் நம்ம என்ன பண்றோம்? நல்லா கவனிக்கணும். நான் சொல்றத நல்லா கவனிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? தலைவலி, கண் எரிச்சலு, ஓகேங்களா? காது கொயின்னு இருக்குது. அப்படின்னா, அப்ப தலையில நீர் கோத்துன்னு இருக்கு. அப்ப வந்து அது வந்து ஏதோ ஒரு சிம்ப்டம்ஸ். இப்ப வந்து விரல்லாம் மஞ்சளா இருக்குது. ஓகேங்களா? கண்ணெல்லாம் மஞ்சளா ஆகுது. அப்பன்னா அது மஞ்சக்காமாலை. அப்ப இன்புட் என்ன பண்ணும்? செட் ஆஃப் இன்புட் குடுத்துருவோம். கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கு, விரல்லாம் மஞ்சளா இருக்கு, சாப்பிட ஒல்லியா ஆயிட்டே இருக்கிறோம். வாமிட் வருது சாப்பிட்ட உடனே. இந்த மாரி ஒரு 5 சிம்ப்டம்ஸ். அதுக்கு என்ன என்ன அவுட்புட்? மஞ்சக்காமாலை. இது ஒரு செட்டு. அடுத்தது சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது வந்து வைரல் ஃபீவர். அப்போ வந்து ஒரு 3 நாளா வந்து தொடர்ந்து ஃபீவரா இருக்கு. லைக் வந்து வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டாலும் போகல. இந்த மாரி ஒரு 4, 5 சிம்ப்டம்ஸ் குடுத்துட்டு, அது வந்து வைரல் ஃபீவர் அவுட்புட். இந்த இன்புட், அவுட்புட் நம்ம என்ன பண்றோம்? நியூரல் நெட்வொர்க் குடுக்குறோம். குடுத்தோனே அந்த இன்புட்க்கும், அவுட்புட்க்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, ஃபியூச்சர்ல நீங்க என்ன சொன்னாலும் அது கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணும். இதுதான் நியூரல் நெட்வொர்க் வந்து பண்ணுது. ஓரளவுக்கு புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? அப்ப பிரெடிக்ட் த லாஜிக். நம்ம இன்புட் குடுக்குறோம், அவுட்புட் குடுக்குறோம். நியூரல் நெட்வொர்க் லாஜிக்க பிரெடிக்ட் பண்ணிட்டு, அந்த லாஜிக்க வச்சு என்ன பண்ணுதுன்னா, ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ணுது. இப்ப எக்ஸாம்பிளா நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஆ இப்போ நான் சொன்னேன் இல்லையா? இப்ப நான் வந்து 1 இயர்க்கு வந்து இந்த இந்த 3 இயர்ஸ்ன்னா 4.5, 6 இயர்னா 9K, 12 இயர்ஸ்க்கு என்னன்னு கேட்டவுடனே, நீங்க என்ன பண்ணீங்க? இது 2த்துக்கும் நடுவுல லாஜிக் கண்டுபிடிச்சு, இத பிரெடிக்ட் பண்ணீங்களே, அதுதான் நியூரல் நெட்வொர்க் பண்ணுது. ரைட்டுங்களா? எக்ஸாக்ட்டா அதான் பண்ணுது. இதுதான் நியூரல் நெட்வொர்க்கோட வேலை. ஓகேவா? இதுவரைக்கும் கிளியர் தானே? ரைட். நெக்ஸ்ட் போவோம். அப்ப என்னன்னா, இப்போ நல்லா கவனிக்கணும். இதுவரைக்கும் நான் வந்து சொன்னது எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ் தான். அப்ப நீங்க என்ன இன்புட் குடுக்குறீங்க, அதுதான் X1, X2, X3. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளா நான் சொல்ற மாரி கண்ணு மஞ்சளா இருக்கு, விரல்லாம் மஞ்சளா இருக்கு, பசி எடுக்கல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன அவுட்புட் இது பண்ணுது அப்படின்னா, இது வெயிட் நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். ரேண்டமா சம் வெயிட்ட இனிஷியலைஸ் பண்றோம். வெயிட் இனிஷியலைஸ் பண்ண உடனே, இதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் தெரியும். ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் சொல்லுவாங்க. 2 விதமா சொல்லுவோம். இந்த நியூரல் நெட்வொர்க்ல 2 விதம் இருக்கு. என்னன்னா, ட்ரெய்னிங்ன்னு ஒண்ணு இருக்கு. டெஸ்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. நல்லா கவனிக்கணும். எப்பவுமே இது மாரி தான் பண்ணுவாங்க. எல்லா நெட்வொர்க்கும் இதான் இது சிங்கிள் லேயரா இருந்தாலும் சரி, மல்டி லேயரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு 2 விதமா இருக்கு. ட்ரெய்னிங் இருக்கு, டெஸ்டிங் இருக்கு. ட்ரெய்னிங்னா என்னன்னா, இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா? இது ட்ரெய்னிங். இப்ப நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க இந்த டாபிக், இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் இப்ப ட்ரெயின் பண்ணுவேன் உங்கள. இதுதான் ட்ரெய்னிங். இப்ப நான் என்ன பண்ணுவேன், கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகுதா? 8:45 வரைக்கும் உங்கள ட்ரெயின் பண்ணுவேன். 8:45 வரைக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு, நான் எடுத்தது வரைக்கும் எடுத்துட்டு, நான் நேரா கொஸ்டின் போயிருவேன். இப்ப கொஸ்டின் போவேன். இப்ப ட்ரெயின் பண்ணவங்க யாரெல்லாம்